எம்மா மகளிரணி எல்லாம் மரத்தடியில தான் இருக்கிறீங்களா? நான் போய் ஊட்டாண்ட ஒருத்தரையா காணோன்னு தேடிட்டு வாரேன். ஏன் தலைவரே, என்ன விசேஷம்? எங்களை தேடிட்டு இருந்திருக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க தலைவர் ஐயா. இந்த கரண்ட் வேற இப்பெல்லாம் போச்சுக்குன்னு பிடிங்கி விட்டுறாங்க. வேர்த்து கொட்டுது. அப்படி மரத்தடியில் கொஞ்ச நேரம் உக்காந்தானாச்சு குளு குளுன்னு இருக்குது. அதான் வந்தம் பார்த்துக்கிடுங்க. சொல்லுங்க, எதுக்கு தேடுனீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா. இந்த இப்போ நோம்பி போடுறது பார்த்துக்கிடுங்க. கோயிலை சுற்றியும் ஒரே இந்த பிள்ளைங்க குப்பை சூவாவை அது இதுன்னு போட்டு வச்சுக்கிறாங்க. ஒரே மண்ணை குமிஞ்சு போய் கிடக்கு. அதை கொஞ்சம் கூட்டி சுத்தம் பண்ணி கோலம் போட்டு விட்றீங்களா? அப்படியா? இந்த வருஷம் நோம்பி உண்டா நம்ம ஊரில்? நோம்பி போடுறேன்னு பேச்சு வந்துட்டாவே 10 குரூப் இருக்குது நம்ம ஊரில் வம்பு கிழக்கிறதுக்கு. ஒரு குரூப்பு போடுங்க, ஒரு குரூப்பு வேணாங்க, ஒரு குரூப்பு இன்னொரு கருத்து சொல்லுவாங்க. இப்படியே வம்பு தானே பண்ணுவாங்க. ஆட ஆமா கீதா, நீ சொல்றது பார் கரெக்டு தான். நம்ம ஊரில் நோம்பி நிட்டாவே அது என்னமோ அப்படியே முரண்டு பிடிப்பாங்களே ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு பக்கம் நின்றுக்கிட்டு. ஏன் தலைவரே, அவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி சரி கட்டிட்டீங்களா எப்படி? இன்னும் அதெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசல ஆருக்கிட்டையும். கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு தான் இன்னைக்கு கூப்பிட்டு இந்த அன்னைக்கு நோம்பி சாட்டுது அப்படின்னு சொல்லணும். அப்புறம் தான் ஆளுக்கு என்ன கருத்து சொல்லுவாங்கள பார்க்கலாம். இன்னைக்கு பொழுதோடைக்கு தான் தெரியும். அதுக்கு தான் சரி சுத்தம் பண்ணி தாரீங்களா இல்லை ஆள் வச்சு பண்ணிக்கலாமான்னு கேட்கறதுக்கு தேடினவங்கள எல்லாம் இங்கே இருக்கிறீங்க. அட ஏன் தலைவரே, நீங்கள் நண்டு சிண்டெல்லாம் பேச வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படித்தான் நோம்பி இன்னைக்குன்னு சொல்கிறத விட்டுட்டு அவங்கக்கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கிறீங்க நீங்கள்? அதானே, இந்த அன்னைக்கு நோம்பி போடுது, கம்பம் போடுறதுக்கு எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு போடலாம் நோம்பி என்னைக்கு வச்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா இந்த நண்டு செண்டுலாம் அப்படித்தான் கொடுக்கு முளைச்சிக்கிட்டு பேச்சுவாங்க. நீங்கள் பேசுங்க தலைவரை, போடவே தான் ஆகணுன்னு. அது பேசலாமா? பேசுறதுனால ஒன்றும் இல்லை. 4 மணிக்கு ஒரு வேலை வச்சா கேட்க மாட்டானுங்க. நம்மக்கிட்ட கேட்டா பண்ணுறீங்க எல்லாம் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அதுக்கு தான் யோசிச்சு பார்க்குறதா இருக்குது. சரி, நீங்கள் அதெல்லாம் கூட்டி அதெல்லாம் சுத்தம் பண்ணி கோலங்கெல்லாம் போட்டு விடுங்க. அப்புறம் சாயங்காலம் என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். ஒத்து வராங்களா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அதுக்கு மீறி என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதெல்லாம் பண்ணிக்கலாம். அந்த கோலமாவு அதெல்லாம் வாங்கி கொடுத்துறீங்களா, இல்லை நாங்கள் எப்படி எங்கள் வீட்டில் இருக்கிறதே எடுத்துகிட்டு வந்து போட்டு விட்டுட்டுமா? அது ஒரு பயலுக்கிட்ட யார்கிட்டனா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொல்கிறேன். அப்புறமா நீங்கள் வாங்கிக்கிடுங்க. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆகிட்டு. நீங்கள் பாருங்கள், மறந்து போயிடாதீங்க இங்கேயே உட்காந்து பேசிக்கிட்டு. சரிங்க தலைவர், அதெல்லாம் நாங்கள் மறக்க மாட்டோம். நீங்கள் போயிட்டு வாங்க. சாயங்காலம் வந்து பாருங்கள் எப்படி ஜம்முனி சுத்தம் பண்ணி கோலங்கிழமெல்லாம் எப்படி போட்டு வைக்கிறோன்னு. சரி அம்மா, போட்டா சரி தான். நான் கிளம்புறேன். எக்கா பாத்திலா, இப்போ இருக்கிற பயலுங்களுக்கெல்லாம் எப்படி பயப்பட வேண்டியது இருக்குதுன்னு தலைவரே பின் வாங்குறா. அப்படி அப்புறம் என்னத்த சொல்ல போங்க. ஆமா கீதா, அப்படி சொல்ற மாதிரி அந்த பிள்ளைங்களும் ஓடி ஆடி வேலை செய்ய மாட்டானுங்க. அப்புறம் நீங்களே தான் பண்ணுறீங்க, நீங்களே ஆள் வச்சு பண்ணிக்காங்க அப்படின்னு முரண்டு பிடிப்பாங்க. அதுக்கு தான் பார்க்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் யோசிச்சு தானே செய்யணும். ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க, எடுத்தா கவுத்தானு பண்ணால் அப்புறம் ஒரே ஆளே எத்தனை வேலையை எடுத்து போட்டு செய்ய முடியுமா? ஆமாம், அந்த கொழுப்பு தான் அந்த பயலுங்களுக்கும். சரி, சாயங்காலம் பாப்போம், சுத்தம் பண்ணி வைப்போம். அப்புறம் என்ன பண்ணுறாங்களே முடிவு பண்ணட்டும். ஏக்கா, சாயங்காலம் போகும்போது எனக்கு ஒரு சத்தம் கொடுங்க. நீங்க பாட்டுக்கு போயிடாதீங்க. நானும் வந்து கூட்டி தண்ணி தெளிச்சு சுத்தம் பண்றதுக்கு வாரேன். நீங்க பாட்டுக்கு ஆளை காணனுக்கிட்டு போயிடாதீங்க விட்டுவிட்டு. சரிட்டி, எங்களால மட்டும் அம்புட்டு இடத்த சுத்தம் பண்ண முடியாது. நாங்க போகும்போது கூட்டிக்கிட்டு தானே போவோம். இன்னும் 2 பொம்பளை ஆளுகளையும் கூப்பிடணும். நம்ம மட்டுமே அம்புட்டையும் சுத்தம் பண்ண முடியாது. சரி, 10 மணியா தான் போகும்போது ஒரு சத்தம் கொடுங்க. சரி வாங்க, உட்காந்து இங்கேயும் வெயில் பின்னாடியும் சுடுது மண்டையிலையும் சுடுது. இனிமேல் போய் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட்டை போட்டுட்டு அப்புறம் சாயங்காலமாக எந்திரிச்சு போய் சுத்தம் பண்ணுறதுக்கு போகலாம். உட்காந்து முதுவே வலி எடுத்துக்கிச்சு. ஆமாம், கிளம்புங்க போகலாம்.